வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த பியானோ லெசன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பிளேவை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த படம் ஒரு மிஸ்டீரியஸ் பியானோவோட கதையை சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த பியானோவை ஒரு கும்பல் திருடுற மாதிரியான ஒரு காட்சியை காட்டுறாங்க. அதை தொடர்ந்து ஒரு ஃபயர் இன்சிடென்ட் அப்படின்றதுமே நடக்குது. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல பாய் அப்படின்ற ஒரு நபர் தன்னோட அப்பா மற்றும் அக்காவை பாக்குறதுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அவங்க ஊருக்கு வந்திருக்கான். அவங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அவங்க வீட்டுலதான் அந்த மிஸ்டீரியஸ் பியானோ அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த பியானோவை வித்து காசாக்கலாம் அப்படின்ற மாதிரி பாய் யோசிச்சுட்டு வந்திருப்பான். அவங்க அக்காவோ இதை நம்ம விற்கவே கூடாது, இதுல நம்ம முன்னோர்கள் இருக்காங்க அண்ட் அவங்களோட தியாகம் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த பியானோ அப்படின்ற மாதிரி அவ ஆழமா நம்புறான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இதுல ஒரு விதமான கிளாஷ் அப்படின்றது ஓடிட்டு இருக்கு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா இந்த பியானோவை சுத்தி ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் அண்ட் அமானுஷங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அந்த அமானுஷங்களுக்கு காரணம் என்ன, இந்த பியானோவோட முன்கதை என்ன, அந்த பியானோக்கு கடைசியா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு பியானோவை மையமா வச்சு ஒரு கதையை நகர்த்தணும் அப்படின்னா அந்த பியானோவை பத்திய டீடைலிங் அப்படின்றது கண்டிப்பா ப்ராப்பரா இருக்கணும். அதுல இவங்க ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப டீடைல்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் அது எப்படி உருவாச்சு, அதுல பொறிக்கப்பட்ட அந்த முகங்கள் அவங்கெல்லாம் யார் யாரு அண்ட் அது யார் யார் கை மாறிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாவே சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ பிளாக் பீப்புளோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்துல ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொருட்களுக்கு கைமாத்தா மனிதர்களை கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் இருந்ததெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட உழைப்பெல்லாம் எப்படி உறிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த பிளாஷ்பேக் போர்ஷனே ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரசன்ட்ல அக்கா தம்பி அவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி, அந்த பியானோ ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி இருக்குல்ல, அது ஓரளவுக்கு நீட்டாவே பில்ட் பண்ணப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன டென்ஷன் அப்படின்றதுமே ஆங்காங்கே பில்ட் பண்ணிருப்பாங்க. ஆல்சோ இதுல ஒரு ஹாரர் பார்ட் அப்படின்றதுமே உள்ள புகுத்திருப்பாங்க. அதை பாக்குறதுக்கு பயங்கர சர்ப்ரைஸா ஸ்டார்டிங்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விஷுவலாவும் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா எடுக்கப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் வித்தியாசமான ஒரு கலர் டோன்ல இந்த படத்தையே கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்ட விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஹாரர் போர்ஷன் தான். அது ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் அதை எடுத்த விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஆல்சோ அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் பெட்டரா கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.